வெல்கம் டு சிகே நெக்ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேம்லதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் வித் ஜிக்ஸாக் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துருந்தோம். இப்போ வந்து செயின் வித் ஜிக்ஸாக் பார்க்கலாம். ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் வந்து இப்போ நார்மலாக செயின் போட்டுக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து செயின் வந்து சிங்கிள் லேயர் எப்படி போடுறது, டபுள் லேயர் எப்படி போடுறதுன்னெலாம் பார்த்தோம். ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வந்தால் அதை எப்படி ஒரு 5 லேயராக போட்டு எப்படி போடுறதுன்றத மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, செயின் வித் ஜிக்ஸாக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து கட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் பண்ணையில் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சில்க் த்ரெட்டில் போட்டது தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே. நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் சில்க் த்ரெட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது வந்து மேக்ஸிமம் கட் ஒர்க்குக்கு யூஸ் ஆகிறது இது. ஓகேவா? இப்போ வந்து நான் இதற்கு போட்டு ஒரு குட்டி செயின் போட்டேன். இங்கேருந்து நான் அப்படியே ஜிக்ஸாக் போட்டு வரேன். செயின் மேலேயே நெருக்கமாக போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு வந்து கட் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் கட் ஒர்க் பண்ணல அந்த கொசுவத்தையோ இல்லை ஊதுவத்தையோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் கட் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த ஜிக்ஸாக் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட்டில் வந்து கட் ஆகாது. அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா நெருக்கமாக போடணும். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஆர்டராக வரும். சிகே யூனிக் த்ரெட்ஸ் 2024-25 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸும் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நான் பேசிக் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நெருக்க போட்டு வரோம். ஓகேவா? இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுவாங்க. அவங்களுக்கு புரியணுன்றதுக்கோசம் பொறுமையாக தான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து முழுக்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் எந்த ஷேப்ஸ்லனாலும் ட்ரை பண்ணுங்கள். இது சில்க் த்ரெட்டில் நான் இது வரைக்கும் ஸ்டெம் ஸ்டிச்சு நிறைய ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பேக் செயின், டபுள் செயின் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வந்து எந்த ஸ்டிச்சஸில் வேணாலும் யூஸ் பண்ணி பழகுங்க. ஆனால்
டிசைன் மேக் பண்ணையில் ஏதாவது ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணி டிசைன் போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா இது நான் கோல்டு கலர்லேயே போட்டிருக்கறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு பேக் செயின் போடலாம், டபுள் செயின் போடலாம். நீங்கள் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு, டபுள் செயின் ஸ்டிச்சு, பேக் செயின் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஜரி த்ரெட்டில். நம்ம வந்து நார்மலாக டபுள் செயினில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கலர் மாற்றுவோம், த்ரெட் வந்து கலர் மாற்றுவோம். இதில் வந்து நம்ம மாற்ற போகிறதில்ல, ஏன்னா நான் கோல்டு கலர் த்ரெட் தான் இருக்குது சரி த்ரெட் என்கிட்ட. கலர் மாற்றாமல் நான் அப்படியே ஒரே கலரில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ப்ராக்டிஸ் அதிகமாகும். ஜரி த்ரெட்டில் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஈஸியாக வரும், எந்த ஒரு ஸ்டிச்சஸாக இருந்தாலும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு குட்டி செயின் போட்டேன். இப்போது நம்ம ரிவர்ஸ் சரியில் டபுள் செயின், ஒரு செயினுக்குள்ளே இன்னொரு செயின் போடுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு செயினுக்குள்ளே இன்னொரு செயின் போடையில். இது வந்து நான் சிங்கிள் கலரே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஷேப்ஸ் நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கொயரு, ரவுண்டு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைரல் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இன்னுமே நிறைய பேர் சில்க் த்ரெட் கட் ஆகுதுன்றீங்க. சில்க் த்ரெட் கட் ஆகுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நீடில் சரியில்லாமல் இருக்கும், இல்லாட்டி கிளாத் வந்து நீங்கள் லூஸாக மாட்டிருப்பீங்க. மற்றபடி சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக கட் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இன்னொன்று அடியில் கூட த்ரெட்டு இழுக்கையில் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காதுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இதுவாக இழுங்க. எண்ணாட் முக்கியமாக எண்ணாட்டு போட்டு பழகுங்க. எண்ணாட் நிறைய பேருக்கு வர மாட்டேதுன்றீங்க. நான் இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எண்ணாட்டு வந்து மெயினாக போட்டு பழகுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்டிச்சஸ் இவ்வளோ தான். இந்த 3 ஸ்டிச்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செயின் ஸ்டிச்சு சரி த்ரெட்டில் எப்படி போடணுன்றது. அது நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஸ்டிச்சு, மொத்தம் 3 ஸ்டிச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஸ்டெம் ஸ்டிச்சு, பேக் செயின் ஸ்டிச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் டிசைன்றது இந்த மாதிரி நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்பைரலில் சர்க்கிள் அப்புறம் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நீங்கள் இந்த சரி த்ரெட்டுக்கு ஒரு டிசைன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்த கிளாஸில் வேறு ஸ்டிச்சஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.